මෙතුමනි දැන් UN සැසිවාරයේ ලබන සතිය ආරම්භ වෙනවා. ඒ සම්බන්ධ ශ්‍රී ලංකාවේ විස්තරය කවුරු යවන්නේ කවුද කොහොමද කියන තීරණය කරලා තියෙනවද? අපේ විදේශ කටයුතු ඇමතුමා සමග ඉතාම எமது வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரை அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற செய்ய உள்ளோம். கடந்த ஒரு வருடமாக, குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இதுவரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மக்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். இந்த நடவடிக்கை தொடர்பில் சர்வதேசம் தமது பாராட்டுக்களை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் நாம் பணியாற்றியுள்ளோம். மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் யாரையும் நாம் பார்க்கவில்லை. அரசியலமைப்புக்கு அமைய நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயற்படுகிறது. எனினும் கடந்த அரசாங்கங்கள் செய்தவற்றுக்கும் பதில் வழங்க வேண்டியுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்தின் அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் நாடு தொடர்பிலும் நாட்டின் மனித உரிமைகள் மற்றும் மக்களின் சுதந்திரம் தொடர்பிலும் சர்வதேசத்துக்கு சிறந்த பாராட்டுகளையும் சான்றிதழையும் வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய நாடுகளின் தற்போதைய மனிதுரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கை தொடர்பான அறிக்கையை கூட்டத்தொடரின் ஆரம்ப தினத்தில் முன்வைக்க உள்ளார்.